வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ்ச்சனூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதன் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியூடாக உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் முழுக்க முழுக்க இலங்கை அணி தொடர்பாக, அதே போன்று நேற்றைய தினம் இலங்கை வெர்சஸ் நியூசிலாந்து நிகழ்ச்சிகளான போட்டி இறுதியில் என்ன நடந்தது, போட்டி கைவிடப்பட்டிருந்தது, அதே போல எம்மவர் ஒருவர் மிகச்சிறப்பான முறையிலே அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டு அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருந்தார். அதே போல இந்த வருடம் முழுவதும் இலங்கை அணிக்கு ராசியான ஒரு வருடம். அதே எப்பொழுதும் இலங்கை கிரிக்கெட் அணிக்குள் பயிற்றுவிப்பாளராக தலைமை, அதாவது உத்தியோகபூர்வ அற்ற முறையில் பயிற்றுவிப்பாளராக இருந்தாலும் சரி, உத்தியோகபூர்வமான முறையிலே பயிற்றுவிப்பாளராக தான் பயிற்றுவிப்பு பொறுப்பை கடமையை பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து இலங்கை அணியினர் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள், பந்து வீசி கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் களத்தறுப்பாடி கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் முழுக்க முழுக்க இந்த காணொலியுடைய அலசி ஆராயாக இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சொல்லும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நேற்றைய போட்டியை நாங்கள் பார்த்துவிட்டு அதற்கு பிற்பாடு இந்த வருடம் இலங்கை அணி எத்தனை சீரியஸ் இலங்கையிலே வென்றிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகலாம் நாங்கள் பார்க்க இருக்கோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி இறுதிப் போட்டி. இந்த போட்டி கண்டி பல்கலை சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி. அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி. குறிப்பாக எம்மவர்கள், அதாவது எம்மவர் ஒருவர் இந்த மூன்றாவது போட்டிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். குறிப்பாக எதிர்பார்க்கப்பட்டது, அதாவது முகமது சிராஜ் குலாத்தில் இருக்கின்றார். 11 பேர் கொண்ட இந்த விளையாடக்கூடிய அணியில் அவர் இடம்பெறுவாரா என்பதாக பல இயக்கங்களுக்கு பிறகு, அதாவது இந்திய அணிக்கு தொடருக்கு பிறகு 2 தொடர்களில் சிராஜுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர் விளையாடுவதற்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. ஆனால் நேற்றைய தினம் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று இலங்கையிலே 215வது கெப்பை வேங்கி கொண்ட சனஜயசூரியனுடைய கையால் வேங்கி கொண்ட சமிது விக்ரமசிங்கவும் அறிமுக போட்டியாக இந்த போட்டி அமைந்திருந்தது. அதே போல நிஷான் மதுஸ்கேவுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அவர்தான் இலங்கையின் கீப்பராக இருந்தார். அதே போல நாங்கள் பார்த்தோம் இருந்தால் டில்ஷான் மதுசங்கவுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. மொத்தமாக 4 பேர் அணிக்குள் உள்வாங்கப்பட்டு குசல் மெண்டிஸ், அதே போன்று கமிது மெண்டிஸ், அதே போல அசித்த பெர்னாண்டோ, அதே போன்று பத்னசங்க ஆகியோர் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டி டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்காக வேண்டி நேற்று முதல் நாள் இரவு அவர்கள் பயணமாகி விட்டார்கள். எனவே அவர்கள் அந்த 4 பேருக்கு பதிலாகத்தான் இந்த 4 அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். போட்டி, அதாவது எம்மவர்கள் மிகச்சிறப்பான முறையில் பிரகாசிக்க வேண்டும் என்பதாக நாங்கள் அனைவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதே போல எம்மவர் முகமது சிராஜ் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார். முதலாவது ஓவர் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. முதலாவது ஓவரை அவர் மேடினாக போட்டிருந்தார். 2 ஓவர்களுக்கு ஒரு விக்கெட்டினை கைப்பற்றி 2 ஓட்டத்தினை மாற்றமே விட்டுக் கொடுத்திருந்தார். உண்மையிலே அற்புதமான ஒரு பந்து வீச்சினை வீசியிருந்தார். இப்படி போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருந்த வகையிலே தான், அதாவது மழை காரணமாக போட்டி இடைநடுவே அப்படியே கைவிடப்பட்டிருந்தது. குறிப்பாக 3 ஓவர் 4 ஓவருக்கு மேலாக மழை பெய்து கொண்டிருந்ததன் காரணமாக போட்டி அப்படியே, அதாவது கைவிடப்பட்டு முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது நடுவர்கள் மூலமாக, 3வது நடுவர் மூலமாக இந்த போட்டியினை நிறுத்தி விடுவோம், இதற்கு பிறகு நேரம் போதாது என்பதற்காக வேண்டி போட்டி அப்படியே கைவிடப்பட்டிருந்தது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் இருந்தால் இந்த தொடரை பொறுத்தவரையிலே இந்த தொடரிலே இலங்கை அணியினர் 2-0 என்ற கணக்கில் வெள்ளையர்களை ஒயிட் ஹவுஸ் ஆக்கி இருந்தார்கள். குறிப்பாக இதில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூற வேண்டும். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகளிலும் இலங்கை நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஒயிட் ஹவுஸ் ஆக்கி இருந்தார்கள். காலியில் இடம்பெற்ற போட்டி. அதே போலதான், அதாவது ஒரு நாள் போட்டியும் இலங்கை அணியினர் வெற்றி வாகை சூடி இருக்கின்றார்கள். இது இலங்கை ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதாவது எப்படி இருந்த இலங்கை அணி தற்பொழுது இப்படி மிக பெரும் ஒரு அணியாக, அதாவது சின்ன அணிகளை மாத்திரமல்லாமல் பெரிய பெரிய அணிகள், அதாவது தரவரிசை பட்டியல் 1வது 2 3 4 இடங்களில் இருக்கக்கூடிய அணிகளை வீழ்த்துகின்றது என்று சொன்னால் இலங்கை ரசிகர்களுக்கு அது மிக பெரும் ஒரு சந்தோஷமான விடயம். இந்த வருடத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த வருடத்தை பொறுத்தவரையிலே இலங்கையில் இடம்பெற்ற மொத்தமான 5 போட்டிகளில் இலங்கை அணியினர் வென்றிருக்கின்றார்கள். 5 ஒருநாள் போட்டிகளில் இலங்கை அணியினர் வென்றிருக்கின்றார்கள். அதாவது தொடரினை தன்வசப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு போட்டி ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டி, இதில் இலங்கை அணியினர் வென்றிருந்தார்கள். அதே போல 2வது போட்டி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான தொடர், அதிலும் இலங்கை அணியினர் வென்றிருந்தார்கள். அதே போல இந்திய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர் வரலாற்று வெற்றி, அதனையும் இலங்கை அணியினர் 27 வருடங்களுக்கு பிற்பாடு பெறப்பட்ட வெற்றி, அதையும் இலங்கை அணியினர் வென்றிருந்தார்கள். அதே போன்று மேற்கிந்திய தீவு அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர், அதுவும் வரலாற்று மிக்க ஒரு போட்டி, அந்த தொடரையும் இலங்கை அணியினர் வென்றிருந்தார்கள். அதே போன்று இறுதியாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலும் இலங்கை அணியினர் வென்றிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? இலங்கை அணி மிகச்சிறப்பான முறையிலே தங்களுடைய திறமையை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பந்து வீசிலும் துடுப்பாட்டத்திலும் சரி அற்புதமான முறையிலே பந்து
வீசி துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் களத்தடுப்பாட்டம் மிக மிக அருமையாக இருக்கின்றது. ஒவ்வொரு களத்தடுப்பு, அதாவது நியூசிலாந்திற்கு எதிரான போட்டியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இரண்டாவது போட்டியில் மூன்றாவது போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் களத்தடுப்பாட்டத்தை இருக்கின்றார். அவிஸ்கோ பெர்னாண்டோ அட்டகாசமான முறையில் பாய்ந்து பாய்ந்து பிடித்திருந்தார். அதே போன்று பத்துநிசங்க குசல்மெட் ஜனித் லியனுக்கு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இலங்கையினுடைய களத்தடுப்பாட்டம் அட்டகாசமாக இருக்கின்றது. அதாவது இதெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால், இந்த வருடம் தலைமை பயிற்றுவிப்பை ஏற்றுக்கொண்ட சனத் ஜெயசூரிய தலைமையிலான இந்த அணிதான் இவ்வாறு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இவைகள் அத்தனைக்கும் காரணம் இலங்கை அணியினுடைய முன்னாள் ஜாம்பவான் இடதுகை நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் மாத்திரமல்ல சகலத்துறை வீரர் கூட தற்பொழுது இலங்கை அணியினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளராக கடமை பொறுப்பேற்றதன் பிற்பாடு இலங்கை அணி இவ்வாறான முறையில் மிகச்சிறப்பான முறையிலே இலங்கை அணி துடுப்படுத்தாடி பந்து வீசி தங்களுடைய திறமையை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இதே அணிதான் இதற்கு முன்னர் இருந்த பயிற்றுவிப்பாளரின் பேரு இதே அணிதான் இருந்தது. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அதாவது ஆட்கள் மாறவில்லை, ஆனால் திறமைகள் மாறப்பட்டிருந்தது. திறமைகள் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு மிகச்சிறப்பான முறையிலே போமுக்கு வந்திருக்கின்றார்கள் இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கும். அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியில் எம்மவர் முகமது சிராஜ் மிகச்சிறப்பான முறையில் பந்து இருந்தார். எனவே அவருக்கு என்னுடைய பாவ தமிழ்ச்சனோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அவருக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி அவர் இந்த போட்டியில மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார். அவர் அதாவது இலங்கை அணிக்குள் தன்னுடைய அந்த காலினை சரியாக ஊண்டிருக்கின்றார். தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்தி இருக்கின்றார். எனவே தொடர்ச்சியாக இன்னும் இலங்கை அணியிலே அவர் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி தன்னுடைய பெரும்பாட்டை வெளிக்காட்ட வேண்டும் என்பதாக நாங்கள் எங்களுடைய பாவ தமிழ்ச்சனோடாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இலங்கையினுடைய பயிற்றுவிப்பாளர் அது மாத்திரமல்லாமல் இலங்கை அணியினுடைய விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேர்களுக்கும் பாபா தமிழ் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலூடாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போட்டு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேர்களே.